ஆகும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த நேரத்தில் என்ன பண்ணக்கூடாதுன்னா பர்ச்சேஸ் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணும். அவ்வளோன்னு அவசரப்பட்டீங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுறோம். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு மேலே நம்மளோட ஒரு பிளான் இருக்குன்னும் போது இப்போ ஏன் அவசரப்படணும்? கேஷாக வச்சுக்கலாம், இல்லை எஃப்டியில் போடுங்க. ஆன்லைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் போடுங்க. உங்களுக்கு பேசிக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சும்மா கையில் வச்சிருக்கிற ஒரு 1 or 2 months வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கேஷாக வச்சுக்காதீங்க, சரிங்களா? அதில் கூட இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ அதுலேருந்து பிரேக் பண்ணி எடுத்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்களாக பிளான் பண்ணிக்கணும், நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த முகடுகள் மாதிரி வரக்கூடிய ஏரியாவை, இந்த டிசைனை நீங்கள் எப்போவுமே நோட் பண்ணுங்கள். அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது பேசிக்ஸ். ஆனால் அது சில நேரத்தில் ஒரு முகடு வர மாதிரி டக்குன்னு மேலே போயிடும். அப்போ நம்ம நினைக்கலாம் நமக்கான ப்ராஃபிட் மிஸ் ஆகிடுமோ அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா ஒரு பெரிய கரெக்ஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம். சரி, டபுள் டைம் மேலெல்லாம் போச்சுன்னா எப்படி கரெக்ஷன் வந்துடும், அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.